விஜய் படங்கள் அஜித் படங்கள் தான் பிரம்மாண்ட படம், நல்ல படம். இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல படம் இல்லைங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கு. யதார்த்தமா அழகா இருக்கு. ஸ்டோரி இஸ் வெரி குட், கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு. we didn't expect. நீங்க திருப்பி பாக்குற மாதிரி ஒரு படம் தான். கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, ரசிக்கும்படியா இருந்துச்சு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. காளிதாஸ் படத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரே கதை தான், மாற்ற முடியாது. மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப காஸ்ட் ரொம்ப இது பண்ண தேவையில்ல, எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஒரு மெசேஜ் படம் தான், மாபெரும் வெற்றி தான். செம்பியன் மாதேவி. செம்பியன் மாதேவி புதுமுகங்களாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க சார். நம்ம ஒரு ஆதரவு கொடுப்போம், என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு வந்தோம். வழக்கமான ஒரு சாதாரண கதை தான். ஆணவ கொலையை பற்றி சொல்கிறாங்க. சரி, ஆணவ கொலையை பார்த்தா ரொம்ப பார்த்து பழகிடுச்சு அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. டேரக்டரே வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். தமிழ் சினிமா எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது நானே எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண வர்றது இருக்குல்ல, அந்த தில்லை வந்து பாராட்டணும். புதுமுகத்தையும் தாண்டியும் பாராட்டணும். உண்மையிலே வில்லேஜுக்கு தேவையான ஒரு கியூட்டான பையனாக தான் இருக்காப்ல. அதுவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்றது அதுவும் கியூட்டான ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் பண்ண ஒரு மொசக்குட்டி பண்ணியிருக்காரு, அவரோட போர்ஷன்லாம் ரசிக்கும்படியா இருக்கு. படம் வந்து மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாங் வர்ற பஞ்ச் பண்ண இடம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒழிய ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சப்போர்ட் பண்ணுது. படம் வந்து ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். செம்பியன் மாதேவி இட்ஸ் குட், நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி இஸ் வெரி குட், கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு. we didn't expect. நல்லா இருக்கு. எல்லாருமே நியூ ஃபேஸஸ், குட் ஒர்க். ஒரு கிராமம் தழுவிய ஒரு காதல்லாம் எப்படிங்கறத ஒரு அருமையா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச விதத்துல இருக்கு. யதார்த்தமா அழகா இருக்கு. ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு சார். சாங்கா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்திருக்கு. படம் நல்லா இருக்கு. ஹீரோ டைரக்டர் 2 பேருமே ஒண்ணுதான். அவர் தான் ஹீரோ. மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹீரோவா நடிச்சிருக்காங்க. எதுவுமே வந்து புதுசா பண்ற மாதிரி ஒரு ஆளா தெரியல. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா நடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. டைரக்ஷனும் கரெக்டா பண்ணியிருக்காங்கன்னு எதுக்கு சொல்றேன்னா, படம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, அதுக்காக சொல்றேன். ஏன்னா எனக்கு டைரக்ஷன் பத்தி தெரியாது. படத்துல என்ன பிடிச்சிருக்குன்னா சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு. நல்லா நம்ம உடனே கேட்கலாம், உடனே நம்மளுக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் இருக்கு. குத்துப்பாட்டு, லவ் சாங், எமோஷனல் சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு. படத்துல என்ன மெயினா அவங்க சொல்ல வந்திருக்காங்கன்னா, காஸ்டிசம் பார்க்காதீங்கன்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு சொல்றது. ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து லவ் பண்றவங்க வந்து அட்லாஸ்ட் சேர்ற மாதிரி இருக்காது, இன்டர் காஸ்ட்ல சேர்ற மாதிரி இருக்காது. ஆனா இதுல வந்து எப்படி இருக்குன்னா 2 பேரும் சேர்ற மாதிரி இருக்கு. சோ அது பார்க்கும் போது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கு. காஸ்ட் பார்க்காதீங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாருமே புதுசு, ஆனா யாருமே புதுசா நடிச்சிருக்க மாதிரியே தெரியல. எல்லாம் வில்லனும் சரி, ஹீரோ சரி, ஹீரோயினும் நியூ தான். அவங்க எல்லாருமே வந்து சப்ஜெக்டுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க, கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப காஸ்ட் ரொம்ப இது பண்ண தேவையில்ல, எல்லாருமே பார்க்கலாம். என்ன வேற காஸ்ட் 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க, எதை பத்தியும் மைண்ட்ல நினைக்காம. அது இந்த காலத்துல நடக்கிறது தான். இது அதை வந்து கொஞ்சம் முன்னாடியே இது பண்ண மாதிரி, ஸ்டார்ட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான். தேங்க்யூ. செம்பியன் மாதேவிங்கிற புது படம், வாழை, தங்கலான் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் ஓடி இருக்கும் போது இந்த படமும் போட்டிருந்தாங்க கமலாத்திரில. சரி உள்ள போய் பார்க்கலாமே போய் பார்த்தோம். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து இப்ப சமூக பிரச்சனை பேசுற ஒரு கருத்துள்ள படமா வந்து பார்த்துட்டு நான் வெளில வரேன். இல்ல வழக்கம் போல தான் ஒரு சாதிய மோதல், ஆணவ கால பத்தி தான் பேசியிருக்காரு டேரக்டர். ஆனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட். இது இந்த படம் வெளியே இருந்துச்சுன்னா ஒரு மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது கொஞ்சம் புது முயற்சி, புது இயக்குனர், அவரோட படைப்புக்கான புது விஷயங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியாது. இது வந்து கள்ளக்குறிச்சி ஏரியால செம்பியன் அப்படிங்கிற ஊரு, அதை வச்சு நான் டேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு போல. இது ஒரு உண்மை சம்பவம் அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஆமா, உண்மை சம்பவம் தான். மியூசிக் வந்து டைரக்டர் தான் மியூசிக் டைரக்டர், ஹீரோ தான் மியூசிக் டைரக்டர். ஸோ மியூசிக் தான் ஹீரோவா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 5 சாங் வந்து 5மே ஹிட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல் என்ஜாய் பண்ணாங்க. அது இல்லாம செகண்ட் ஹாஃப்ல லைட்டா முடிச்சு கிளைமேக்ஸ் வரும்போது ஒவ்வொருத்த கண்ணீர் திருவரை பார்த்தோம். எல்லாமே புது ஆர்டிஸ்ட். டைரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் போல. எல்லாமே பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்லா இருக்கு. ஃபேமிலிக்கான படம் தான் அது. நல்லா இருக்கு படம். நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல மெசேஜ், லவ், ஆக்ஷன், காமெடி எல்லாமே இருக்கு. கலந்த மூவி தான். மாபெரும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யாரையும் நல்லா நடிக்கணும்னு சொல்லல, எல்லாருமே நல்லா பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. சூப்பர், நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் படம் தான். மாபெரும் வெற்றி தான். செம்பியன் மாதேவி சாரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. டைரக்ஷன் வைஸும் நல்லா இருக்கு, சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஃபீமேல் லீட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்க்கணும், அவங்களுக்காகவாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ரோல். கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. நீங்க திருப்பி பாக்குற மாதிரி ஒரு படம் தான். ஸோ பேசிக்லி செம்பியன் மாதேவி அந்த
ரோல் எப்படின்னா வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோ இருக்காங்க. ஸோ வந்து ஹீரோக்கு ஹீரோயின் வந்து வேற வேற கேஸ்ட்னால ஆனாலும் வந்து அவங்களுக்கு ஒரு லவ் வருது, ஃபீலிங்ஸ் வருது. ஸோ அது வந்து சொசைட்டி அவங்க எதிர்க்கிறத பத்தி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால முன்னாடியே வந்து நிறைய உயிர்கள் இழந்திருப்பாங்க ஒரே ஃபேமிலியில. திருப்பியும் வந்து இவங்க வேற வேற கேஸ்ட் மாறி மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது வர பிரச்சனை எல்லாம் தாண்டி எல்லாம் எப்படி சொசைட்டி போயிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. ஸோ பேசிக்லி இது வந்து 2014 வந்த மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து படத்தை எடுத்திருக்கோம். இது ஆக்சுவலி வந்து ஒரு உண்மை சம்பவம். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு ஊர்ல நடந்திருக்கு. நாங்க அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்கோம் இந்த படத்தை. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கேட்கறாங்க, இதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்லையே, நீங்க ஏங்க இப்ப போய் நிறைய கேஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னோட, நம்ம ஊர் சென்னையில மட்டும்தான் இது நடக்கிறது இல்லை, இன்னும் நிறைய ஊர்ல இந்த மாதிரி கேஸ்டிசம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய ரிலேட் ஆகும்னு சொல்லி நம்பிதான் நாங்க எடுத்திருக்கோம். இது இங்க இருக்க நம்ம சென்னை மக்கள் எதுவும் நடக்கல அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க மக்களுக்கும் போய் சேரும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குன்னு அவங்க அக்னாலேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். செம்பியன் மாதேவின் படம் பார்த்தாங்க. படம் நல்லா இருக்கு. ஒரு ஜாதி வெறியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கதை, யதார்த்தமான நடிப்பு. ரெண்டாவது குடும்பத்துல பாக்குற மாதிரி இருக்குங்க. அவசியம் குடும்பத்துல பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஓகே. யார் ஆக்டிங்? அது பொண்ணோட ஆக்டிங் சூப்பருங்க. அதாவது அந்த கதாநாயகி வந்து மேக்கப் இல்லாம, அதாவது ஒரு சாதாரண ஒரு காலேஜ், ஒரு கிராமத்து பொண்ணு, ஒரு ஏழையோட கூலி தொழிலோட பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு. அதனால அந்த பொண்ணோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஜாதி வெறியை பத்தி தாங்க. மாமூலா வர கதை தான், இருந்தாலும் இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லியிருக்காரு அவர். அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி படங்கள் வந்து வந்திருக்கு. ஆனா இதுல உங்களுக்கு தேவை எல்லா படத்திலும், அதாவதுங்க அந்த காளிதாஸ் படத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரே கதை தான், மாற்ற முடியாது. ஏன்னா வேற வழி இல்ல, கதை கிடையாது. ஆனா அதுல கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம சொல்ல போறோம், அவ்வளவுதான். இது அவர் டிஃபரெண்டா சொல்லியிருக்காரு, தப்பு கிடையாது. பாக்குற மாதிரி இருக்கு. ரெண்டு மியூசிக், பின்னணி இசை அறிவோம், பாட்டை விடுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு. அந்த பைக்ல பின்னாடி போற மியூசிக், நைட்டு இந்த மாகாளிங்கிறவனை மர்டர் பண்ணும்போது ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அருமையா இருக்குங்க. அதான் படம், யதார்த்தமான படம். இந்த படம் கண்டிப்பா தேவைதான். ஆமா. இல்லைங்க, மக்கள் மத்தியில வந்துங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் யாருக்குமே எதிரானவன் கிடையாது. விஜய் படங்கள், அஜித் படங்கள் தான் பிரம்மாண்ட படம், நல்ல படம். இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல படம் இல்லைங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கு. அது தவறான கருத்து. அந்த படங்களை விட இந்த மாதிரி படங்கள் தான் அதிகமான கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லக்கூடியது. அதனால நீங்க சிடியில பார்க்காதீங்க, திரையரங்குக்கு வாங்க, இந்த மாதிரி படங்களை பாருங்க. இல்ல சொல்றேன், டிவில நெட்லயே பாத்துறாங்க. அது எல்லாம் சிடி மேல தான். அதுவும் அதை நான் விளக்கம் சொல்றேன், அதை சாப்பிட்டா சொல்றேன், அவ்வளவுதான், ஷார்ட்டா சொல்றேன். ரெண்டாவது, இந்த லோ பட்ஜெட் படங்களுக்கு அதிகமா வரவேற்பு கொடுக்கணுங்க. ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் ஓடினாலும் ஓடாட்டி அவங்க எப்படியா பழச்சிப்பாங்க. இது வந்து அவங்களோட லைஃப். இந்த படம் ஓடினாதான் அடுத்த படம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால லோ பட்ஜெட்ல பண்றவங்களுடைய கதாநாயகி டைரக்டர்களை ஆதரவு கொடுங்க. அதான் என்னுடைய ஒரு ஃபேமிலியா பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆபாசம் இல்லாம, வன்முறை இல்லாம. அதாவது நிறைய படங்கள்ல கொலைகள் இருக்கும், ஆனா இதுலயும் கொலைகள் இருந்தாலும் அந்த ஒரு வயலன்ஸ் அதிகம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாஃப்டான படம், அவசியம் பார்க்கலாம். படம் நல்லா வந்திருக்குன்னு, நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பத்மநாதன், இயக்குனர் பத்மநாதனுக்கு ரொம்ப நன்றி. டீம் சார்பாகவே எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிக்கிறேன். படம் நல்லா அருமையா வந்திருக்கு. ஆனா இதுல வந்து ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் தான். ஆமா, ஃப்ரெண்டு கேரக்டர் தான் நல்லா இருக்குன்னு, ஒரு வித்தியாசமா இதுல படம் பாருங்க, நல்லா இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட் எல்லாமே கலந்துருக்குங்க. ஒரு வித்தியாசமா இருக்கும். இதுல மசுகுட்டி இதுல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்.